ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் புறவையாட்டம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 லவ் பண்ணிட்டுருக்காங்க. பொய்க்கால் குதிரை ரொம்ப உசுறு ஹீரோவுக்கு. எப்படியாவது அது வர திருவிழாவில் ஆடிடணும்னு சொல்லிட்டு அவர் பயிற்சி பண்ணிட்டுருக்காரு. அதேமாதிரி ஹீரோயினும் பொய்க்கால் குதிரை ஆடுறதில் குடும்பத்துலேருந்து தான் வந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோவுடைய வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. நீங்கள் வந்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொய்க்கால் குதிரை ஆடணும் ஒரு மாதிரியான அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்கும், அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இறுதியில் ஹீரோ ஹீரோயின் 2 சேர்ந்து அவங்களுடைய திருவிழாவில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுனாங்களா இல்லையா, அந்த அமானுஷ்யமான விஷயம் என்ன, பொய்க்கால் குதிரைக்கிட்ட இருக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயம் என்ன, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடித்த நடிகர் தாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக ஹீரோ ஒரு யதார்த்தமான நடிப்பு வழங்குறாரு. பொய்க்கால் குதிரையில் நல்லாவே ஆடுறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த லவ் சென்டிமெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமெடி ஆகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்லாவே இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லாவே உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயின் கரெக்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. சுந்தரராஜன், கஞ்சா கருப்பு, இப்படி அனுபவமிக்க நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குங்க. நல்லா சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, அந்த பொய்க்கால் குதிரை அப்படியே காமிக்கும் விஷுவலில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஊர் திருவிழா, அது நடக்கிற பொய்க்கால் குதிரை ஆட்டம், அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள், உண்மையாலுமே கலைஞர்களை எந்த அளவுக்கு போராடி அதை வந்து அப்படியே ஆடிட்டுருக்காங்க, இந்த கலைகளை எப்படி மறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத உள்ளபடி டைரக்டர் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதில் அந்த செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் ட்ரெயினிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை ஒரே ஃப்ளாட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் ட்ரெயினிங்லாம் வச்சு ஓரளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். இது அந்த பொய்க்கால் குதிரை வந்து இப்படி தான் இருக்கும், அதோடைய உண்மையான நிலவரம் இதுதான் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். மற்றபடி இது படமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக பார்க்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபடி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.